Welcome students. நம்ம series பார்த்துட்டு இருக்கோம் AP ல. அதுல example 2.34. The 13th term of an AP is 13th term of an AP is 3 and the sum of the first 13 terms is 234. Sum of the first 13 term is 234. Find the common difference and the sum of the first 21 terms. அப்படி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு 13th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கிவன் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல கிவன் எழுதிக்கலாம். கிவன் அது T13 கொடுத்துருக்காங்க. T13 வந்து A + 12D கரெக்டாக. ஏன்னா நமக்கு nth டேர்ம் ஃபார்முலா தெரியும். nth டேர்ம்னா அது A + n - 1 × D. இங்கே வந்து n வந்து 13 - 1 × D 12D ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 3. அண்ட் இதையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sum of first 13 terms. So S13 கொடுத்துருக்காங்க. S13க்கு என்ன ஃபார்முலா, நமக்கு n/2, n வந்து நமக்கு 13. ஸோ 13/2 2a + 12d. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 234. ஸோ உங்களுக்கு வேணா நான் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே வேணால் ஃபார்முலா எழுதுகிறேன். nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா, a + n - 1 × d. SNக்கு என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்க்கு n/2 2a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இது எழுதுகிறோம், இந்த ஃபார்முலா வச்சு இது எழுதுகிறோம். சரியா? ஸோ இதை வச்சு இதை எழுதிட்டோம். எனக்கு இங்கே 13 கொடுத்தீங்கன்னா 13 - 1 12d ஆகிடும். எனக்கு இங்கே 13 கொடுத்தீங்கன்னா 13/2 2a + 13 - 1 இந்த இங்கே வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் 2a + 12d அது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 234 × 2 டிவைட் பை இந்த 13 டினாமினேட்டரில் டிவைட் பண்ணுறேன். 13 டினாமினேட்டரில் டிவைட் பண்ணுறேங்க. இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் 13ல் இது போகும். ஒரு 13 சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இடம்னா, மிச்சம் 10 இருக்கும். 104னா 8 வாட்டி போயிடும். ஸோ 18 டைம்ஸ் × 2. ஸோ இதையுமே அடிச்சிங்கன்னா இது 18 டைம்ஸு, இது ஒரு வாட்டி. ஸோ இது என்ன இடம் உங்களுக்கு 36. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, நமக்கு 2a + 12d இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், a + 12d எவ்வளோ, ஒன்றாவது ஈக்குவேஷனு. இது ஒன்றுன்னு வச்சுப்போம். a + 12d எவ்வளோ 3. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது ஐடியாவோடு எழுதிப்பேன். a + 12dன்னு எழுதிக்கலாமா, இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ இது என்னது, a + 12dக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 3 போடலாமா, ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து. அப்போ இதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், 3 போடலாம். அப்போ என்ன வந்துடும், a + 3 இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ a என்ன ஆகிடும், 36 - 3. இந்த 3 அந்த பக்கம் போனால் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா படி -3 ஆகிடும். அப்போ என்ன வந்துடும், a இஸ் 33. ஏவோட வேல்யூ 33 வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போட்டு டியை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் டியோட வேல்யூ கண்டுபிடிப்போமா. வாட் இஸ் டி, டி இஸ் ஈக்குவல் டு இதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஆர் இங்கேருந்து ஃப்ரம் 1 ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து ஃப்ரம் 1 நமக்கு என்ன வருது, a + 12d இஸ் ஈக்குவல் டு 3. a எவ்வளோ நமக்கு 33 + 12 × d இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 12d என்ன ஆகிடும் உங்களுக்கு, 12d இஸ் ஈக்குவல் டு 3 - 33. 3 - 33னா -30 ஆகிடும். சரியா? அப்போ இது 12d. அப்போ d என்ன ஆகிடும், -30/12 ஆகிடும். 30/12 இது இப்போ 10 டைம்ஸ் போகும். ஆர் 6ல் அடிச்சிங்களா வச்சுக்கலாம், -5 டைம்ஸ். இது என்ன வரும், 2 டைம்ஸ். ஸோ அப்போ டியோட வேல்யூ என்ன ஆகிடும் உங்களுக்கு, -5/2 அப்படின்னு ஆகிடும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏ தெரிஞ்சிச்சு, டி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் 21 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ். ஸோ கண்டுபிடிச்சிருவோமா, பாருங்கள். இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 ஏவோட வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், S21 கண்டுபிடிக்கணும். ஸோ S21 பாருங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னுக்கு பதிலாக போடலாம், நீங்கள்
21 போடுங்க. ஸோ 21/2 இன்ட்டு 2a, ஏவோட வேல்யூ வந்து 33 ப்ளஸ் டி, n வந்து 21 மைனஸ் 1 இன்ட்டு டி, டியோட வேல்யூ வந்து -5/2. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் 21/2 2 இன்ட்டு 33 66 ப்ளஸ் 21 மைனஸ் 1 20 டைம்ஸ் -5/2. ஸோ இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணலாம், 10 டைம்ஸ் போய்டும். திஸ் இஸ் 21/2 66 minus 50, 66 minus 50. சரிங்களா? இது என்ன ஆகிடும், 16 ஆகிடும் டைம்ஸ் 21/2. இது கட் பண்ணிங்கன்னா 8 ஆகிடும். ஸோ 168. அப்போ S21 ஆகிடும். S21 is 168. So sum of first 21 terms is 168 அப்படின்னு வருது நமக்கு. சரியா? சரிங்களா? வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துருக்கோம், சீரீஸ் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 2.35. In an AP, the sum of the first n terms is 5n square by 2 plus 3n by 2. Find the 17th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், Sn கொடுத்துருக்காங்க, 5n square by 2 plus 3n by 2. We know that, இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் தெரியும் என்னன்னா, in an AP Sn minus Sn minus 1 வந்து Tn. அதாவது nth டேர்ம்லேருந்து, அதாவது அப் டு n டேர்ம் சம் பண்ணதுலேருந்து அப் டு n மைனஸ் 1 சம் பண்ணதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா nth டேர்ம் தான் கிடைக்கும். சிம்பிள் ஏன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, சப்போஸ் S3 இருந்தது வச்சுக்கோங்களேன், T1 T2 T3ன்னு வரும். S4 இருந்தது வச்சுக்கோங்களேன், T1 T2 T3 T4 வரும். இப்போ நீங்கள் இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க வச்சுக்கலாம், இதெல்லாம் போயிடும். யார் மட்டும் நிற்பாங்க, S4. அப்போ S4 மைனஸ் S3 சப்ட்ராக்ட் பண்ணால் T4 தான் வரும். அந்த மாதிரி Sn மைனஸ் Sn மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் Tn வரும். சரிங்களா? அதை அந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல இதில் நம்ம என்ன தர போகிறோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், T17 கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் T17. அப்போ T17 கண்டுபிடிக்கணும். முதல்ல எண்ணுக்கு நான் என்ன தரணும், 17 தரணும். ஸோ when n is equal to 17 கொடுத்தீங்க வச்சுக்கலாம், இது என்ன ஆகிடும், S17 that is equal to 5 into 17 square is 289. 17 square is 289 by 2 plus 3 into 17 51 by 2. இது Sn. அதுக்கப்புறம் எண்ணுக்கு என்ன தரணும், 16 கொடுங்க. S16 is 5 into 16 square பார்க்கணும், 256 into 16. அது நீங்கள் போட்டு பார்க்கணும், 16 ஸ்கொயர் இல்லையா, 256 by 2 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணலாம், 16னா 48 by 2. இப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். பார்ப்போமா, பார்த்துருவோமா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோமா? இது என்ன வருது பாருங்கள், ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் 2 இருக்குது. 2 into 5 into 289, 5 into 289 அது என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5 into 289, ஸோ 5 times 289 அது வந்து 1445 வருது. 1445 ப்ளஸ் 51, ஸோ 1496 வருது. 1496 divided by 2. ஸோ திஸ் இஸ் divided by 2 போட்டிங்கன்னா 1496 divided by 2 போட்டிங்கன்னா divided by 2 போட்டிங்கன்னா 748. ஸோ இதோட வேல்யூ வந்து 748. அதே மாதிரி இதோட வேல்யூ பார்த்துக்கலாம். 5 into 256, 5 into 256, ஸோ 5 times 256 plus 48, that is divided by 2 போட்டிங்கன்னா 5 into 256 plus 48, 1994. 5
multiplied by 256 plus 48. This is divided by 2. So 664. இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 664 வந்துடுது. Therefore நம்ம சொல்லிடலாம் T17 போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? T17 போனோம்னா S17 minus S16 இந்த ஃபார்முலா படி முக்கியமான ஃபார்முலா இது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா படி அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 748 minus 664. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது? 8ல் 4 போனால் 4, 10ல் 6 போனால் 4, 8. ஸோ 84 இஸ் தி ஆன்சர். சரிங்களா? 84 தான் ஆன்சர். ஸோ T17 திட்டம் என்னவாக இருக்கும்? 84 இருக்கும். ஓகே.